சிறகடிக்காத சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். மனோஜ் பயங்கர சந்தோஷமாக இருக்கார். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே பிஸ்னஸ் செய்ய போகிறோம், இதை பூரா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. உடனே நேராக பார்க்குக்கு போகிறாரு. பார்க்கில் போய் ஒரு நண்பர்கிட்ட சொல்கிறாரு, நண்பா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டுக்கு தேவையான சாமான்கள்லாம் வாங்கி வைப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த பாத்திரம் பண்டங்கள் அப்படிங்கிறாங்க. பாத்திரம்லாம் கிடையாது, ஃபர்னிச்சர் ஐட்டம், இந்த மாதிரி ஏசி, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டங்களை வைக்கிறது. ஒரு பெரிய கடை ஒன்று வைக்க போகிறேன், திறப்பு விழாவுக்கு நீ வந்துடணும், வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. என்றைக்கு வைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அதுதான் டேட்டை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி டேட்டை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி வானன்பா அந்த சாமியாரை போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சாமியார் எதுக்கு பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் தான் வந்து என்னை வந்து கோடீஸ்வரன் ஆகுன்னு சொன்னார், அவரை போய் பார்க்கணும்ல, முதல்ல நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அவர்கிட்ட வந்து என்னைக்கு தேதியில் நான் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி வா போனன்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே நண்பா உன்ட்ட சில்லறை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. மனோஜ் இப்போவும் திருந்தலையா? லட்சக்கணக்கில் பணம் வச்சுருக்கேன் அக்கௌண்ட்டில் அப்படி இப்படின்னு சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன், இப்போ கூட போனால் எதுவுமே ஒன்றை கிடையாதா அப்படிங்கிறாங்க. இல்லைன்பா அவருக்கு போனால் 100 200 கொடுக்க வேண்டியிருக்கும், என்கிட்ட சில்லறை இல்லை, பூராமே 500 1000 இருக்குது அக்கௌண்ட்டில் அப்படிங்கிறாங்க. டேய் 500 நோட்டை தடை பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ அதை பற்றி பேசுகிறேப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை என் அக்கௌண்ட்டில் வந்து கேஷாக தான் இருக்குது, அதனால தான் அப்படி பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உனக்கு போய் சொல்லதுக்கு சொல்லியாச்சுன்னு மனோஜ் என்ன அப்படிங்கிறாங்க. யாராவது சாமியாரை போய் பார்க்குறாங்க. சாமியார் சொல்கிறாங்க, என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சாமி நீங்கள் வந்து சாமியார் தானே, உங்களுக்கே தெரியாதா, இதை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் சும்மாடுறா அப்படிங்கிறாங்க. இல்லை சாமி நீங்கள் வந்து எல்லாருக்கும் புத்தி சொல்கிறீங்க, நீங்கள் சாமியாராக இருக்கும்போது நாங்கள் மனசுக்குள்ள என்ன நினைக்கும், அது போக நான் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா, தெரிஞ்சிருக்கும் சொல்லாமல் நடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த வாய் தான்யா உன்னை கெடுக்கிறதுக்கு காரணமே இந்த வாய் தான், உன் வாயை நீ என்ன கிடைக்கிற அன்றைக்கி தான் ஜெயிக்க போகிற அப்படிங்கிறாங்க. சரி என்ன விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சாமி நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன பிச்சை எடுத்துகிட்டே அன்றைக்கி அப்படிங்கிறாங்க. சாமி அதை எடுக்கலை, நான் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எங்கள் அங்கிள் ஒரு 30 லட்ச ரூபா அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் நம்பி அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அங்கிள் அனுப்ப வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை இவர் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாமி எப்படியும் எனக்கு பணம் வந்துருச்சு, சரிங்களா, பணம் வந்துருச்சு, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதை என்ன தேதியில் நான் வந்து கடை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேதி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. தம்பி நீ பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் சாமி எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது வந்து உன்னுடைய ராசியிலே இல்லை, நீ வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஜெயிக்க போகிறேன், நீங்கள் ஒரு சாமின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேட்க வந்தால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. சரி நண்பா இவர் சொல்லுறது சரி கிடையாது, இவர் வந்து சும்மா அவருக்கு 5க்கும் 10க்கும் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே இந்த சாமி சொல்கிறாரு, இவனை கூடயாப்பா வந்தேன், சரி ரைட்டு, இவங்க கூட சேர்ந்து நீ கூற, அப்படின்னா தான் நீ வாழ்க்கையில் முன்னேறுவ அப்படிங்கிறாங்க. உடனே அவர் நினைக்காரு, அவர் நண்பர் நினைக்காரு, முட்டை உண்மை தான், இவங்க கூட சேர்ந்தால் நம்மளும் தெரியலாமல் போயிடும், சாமி நான் மன்னிச்சுக்கோங்க, வேறு எதுவும் சாபம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில வராரு. உடனே என்ன மனோஜ் இப்படி லூஸ் மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பிறகு நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், கையில் காசு இருக்குது, கடையும் பார்த்துட்டேன், அட்வான்ஸும் கொடுக்க போகிறேன், கடையை ஓப்பன் பண்ணால் தேதி கேட்க வந்தால் இவர் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. உனக்கு வந்து அவர் சாமி என்ன நினச்சாரு தெரியல இப்படி சொல்லியிருக்காரு, நீ நினைக்காத அப்படிங்கிறாங்க. இவன் போலிச்சாமி பிரதர், இவங்களாம் வந்து ஒன்றும் பெற மாட்டான் நண்பா, நீ வா நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஜோசியக்காரனு இடையில வர ஒரு கிளி ஜோசியக்காரன் அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி தொழில் தொடங்க போகிறேன், என் தொழில் எப்படி இருக்கும் வைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே இவனை பார்க்கவே இழிச்சவாய மாதிரி இருக்கான், இவன்கிட்ட என்னத்தையாவது பணத்தை அடிச்சாகணும், இன்றைக்கி வேறு வருமானம் இல்லை, சரி கண்டிப்பாக இவனை நம்ம இது பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை உங்கள் ராசி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ராசிலாம் எனக்கு தெரியாது, என் பேரை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பேரை சொல்கிறாரு. பேரை சொல்லிட்டு, இந்த பேருக்கு தொழில் வந்து அமோகமாக வரும் வைக்கும், நீங்கள் பெரிய ஆள் ஆயிடுவீங்க, நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பீங்க, எண்ணி 6 மாதத்தில் நீங்கள் பெரிய BMW காரில் தான் போவீங்க, உங்களுக்கே பிஏவே 2 3 பேர் இருப்பாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கனவாக நினச்சி பார்க்குறாரு. ஆகா அந்த சாமியார் வந்து ஒன்றுமே நடக்காதுன்னாரு, இவர் இவர் வந்து கிளி ஜோசியம் பார்க்காரு, இது எவ்வளோ சூப்பராக சொல்லுதாரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எவ்வளோ தரணும் அப்படிங்கிறாங்க. சாமி நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக வர போகிறீங்க, நீங்கள் நினச்சா கோடி கோடியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் நினச்சா கோடி கோடியாக கொடுக்கலாம், ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு கேஷ் கையில் இவ்வளோ தான் இருக்குது, நாங்கள் 1000 ரூபா இருக்குது வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நண்பா இந்த 1000 ரூபா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை நண்பா 2 500 இருந்துச்சு, உன்ட்ட சில்லறை இருந்தால் பிறகு வாங்கி கொடுத்துடலாமே சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன், இப்போ தான் சாமியாருக்கு நம்ம 1 ரூபா கொடுக்கலையே, இப்போ இவர் வந்து உண்மையை சொல்லியிருக்காருல, இவர் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு நண்பர் நினைக்காரு, உன்னை பற்றி யாராவது உயர்த்தி சொன்னால் ரொம்ப பேராசையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ 2 பேர் வழிமறிக்கிறாங்க. நீங்கள் தானே மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அந்த ஃபர்னிச்சர் ஷோரூம் வந்து வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான் வாங்க போகிறேன், நான் தான் நடத்த போகிறேன், அதுக்கு தான் நல்ல நாள் பார்த்துக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி மண்டையில்
ஒரு போர்டு போடுறாரு கையில் இருக்கிறத வச்சு. உடனே என்னையா அடிச்சிங்க அப்படிங்கிறாங்க. அதை மட்டுமா நீ வந்து என்கிட்டயே சொல்கிற, அந்த ஃபர்னிச்சர் ஷோரூம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம், அதை நாங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அலைஞ்சிட்ருக்கோம், நீ வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கியோ, உன்னை தான் தேடி அலைஞ்சோம், கரெக்டாக சிக்கிட்ட அப்படிங்கிறாங்க. நான் காசு கொடுத்து வாங்க போகிறேன், உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. டேய் வாயில் ஒன்று போடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் போடுறாங்க. உடனே அவர் நண்பர் ஓடிடுறாரு. இந்த மனோஜுக்கு இதெல்லாம் தேவை தான், அவனை சைஸே சரியில்லை, நான் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புவானா, ஆர்வ கோளாறில் பெரிய நான் தான் அந்த கடையை வைக்க போகிறேன், நான் தான் ஓனர்னு சொன்னால் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதனால் நாங்கள் அக்ரிமெண்ட் போட போகிறோம், நீங்கள் இப்படி சொன்னால் அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இந்த கையிருந்தால் தானே அக்ரிமெண்ட் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு கையில் 4 போடு போடுதாங்க. உடனே எம்மான்ட்டு கிடக்காங்க. உடனே முத்து அந்த வழியே வராரு. யாரெல்லாம் நீங்கள் அப்படிங்கிறாங்க. அதனால் ஓடிடுறாங்க. கார்லேருந்தே சுதாகர் பார்க்குறாரு. இங்கேயும் முத்து வந்துட்டானா, முத்துக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுங்க, அவன் கொஞ்சம் மோசமான ஆளு, அவன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்புறாங்க. என்னென்னா நீங்கள் நம்ம வாங்கக்கூடிய ஷோரூமை இவன் வந்து பார்த்துட்டு போயிருக்கான், தான் வாங்கிடுவோம்னு சொல்லியிருக்கான், இவனுக்கு கூட 2 காட்டுனா அந்த ஷோரூம் பக்கத்துலேயே போக மாட்டான், வைக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம காட்டின வாங்கிக்க போதும், அவன் போக மாட்டான், அவன் கூட இருக்கவன் ஒரு டேஞ்சரு, சரியா, அவன் வந்து நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டான்னா நம்மளுக்கு சரி வராது, அவனால தான் என் வட்டி தொழிலே போச்சு, இன்றைக்கி இந்த ஷோரூம் எடுத்தால் நம்ம நடத்திடலான்னு பார்த்தா அதுக்கும் அவன் கூட இருக்கவன் வந்து இது இடைஞ்ச பண்ணுறான், அவன் யாருன்னு விசாரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆட்களை வச்சு விசாரிக்காங்க. அது வந்து முத்தோட அண்ணன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து டேய் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னடா தெரியும், ஷோரூம் நீனா வாங்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆமாம் வாங்க போகிறேன், இந்த ஃபர்னிச்சர் ஷோரூமான்னேன். உடனே அவனை நீ வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டானோ, தாக்க ஆரம்பிச்சிட்டானோ அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா இப்படி பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை நீ தான் எனக்கு வேண்டாத அளவு வச்சு இப்படி வெயிட் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. லூஸாடா நீ, உனக்கு ஏற்றவளை தான் நான் காரில் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நீ அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு கூட நான் ஷோரூம் திறக்கிறது உனக்கு பிடிக்காம கூட நீ பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சரி உன்னை ஆஸ்பத்திரி கூட்டி போகலான்னு பார்த்தேன், ஓவராக பண்ணுறேன், நீ இதிலே டெய்லி முடியலடா ஹாஸ்பிட்டல் கூட்டி போடா அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டு வீட்டுக்கு எல்லோரும் கால் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. என்னங்க ஆச்சுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் யாரோ வந்து ரெண்டு பேர் வழிமுறைச்சு இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே என் பிள்ளைக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறாங்க. உடனே ரோஹிணி என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மனோஜ் வந்து கடை திறப்பதுக்கு அட்வான்ஸ் போடுறதுக்கும் என்னைக்கு திறக்கலான்னு சொல்லிட்டு நாள் கேட்குறதுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான். நானும் போயிட்டு வாப்பான்னேன். இப்போ வந்துட்டு யாரோ வந்து நீ தான் கடையை வாங்க போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறைச்சி நான் வாங்கின கடையை நீ வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வலுவலுன்னு எடுத்திருக்காங்க. மனோஜுக்கு முடியலை. அந்த வழியாக முத்து வந்தானா, அவன் வந்து காரில் கூட்டி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கானா அப்படிங்கிற. மனோஜ்காரன் எங்கே அப்படிங்கிறாங்க. மனோஜ்காரன் அந்த இடத்துல தான் நிற்கான் அப்படிங்கிறாங்க. மனோஜ்காரன் அந்த இடத்துல தான் நிற்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி எந்த ஹாஸ்பிட்டலும் கேளுங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி முத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் அப்படியே தலையில் கெட்டு போட்டு கையிலலாம் கெட்டு போட்டு வாயிலையும் வெட்டுக்குள்ளே சுட்டி உட்காந்துருக்காங்க. உடனே என்ன மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அவனை தான் வாயிலே போட்டிருக்கான்ல, வாயில் ஒன்றும் பேச முடியாது. மனோஜுக்கு ஏதோ வேண்டாத ஆட்களாம் என்னென்னு தெரில, இவன் என்ன தப்பு செஞ்சான்னு தெரில, 2 பேர் வசமாக கொடுத்துருக்கானு போகும்போது மட்டும் சொன்னானுங்க. அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் இருந்திருந்தானா வாயில் போட்டிருக்க மாட்டான், இவனெல்லாம் வாயிலே போடணும்னு சொல்லிட்டு போனாங்க. இவன் வாய் சும்மா இருந்திருக்காது, ஏதாவது ஒன்று வார்த்தை விட்டுருப்பான், அதனால தான் போட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்க்கில் உள்ள நண்பர் அந்த மொட்டை வந்துடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் அவர் ஃப்ரெண்டு நீங்களும் நின்றீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை 2 பேரும் விழுந்து தான் நம்மளுக்கு அடி விழுந்துக்கூடான்னு வரணுன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கடை திறக்கணும்னு சொல்லி 4 கேட்க ஒரு சாமியார்கிட்ட போனோம். யார் அந்த பிச்சை எடுக்க சொன்னார் அவரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவரை தட்டி தான் போனோம். அவர் வந்து உனக்கு தொழில் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மனோஜ் வந்து அவர் ரொம்ப கோவப்பட்டு உள்ளே வந்தார். வந்து ஜோசியம் பார்த்தாரு. அவர் தொழில் சூப்பராக பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தார். அப்போ 2 பேரும் வந்துட்டுருக்கல கார்கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் தான் நடந்து வந்துட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில் டப்பான்னு 2 பேர் வழிமறிச்சு நீங்கள் தான் அந்த ஷோரூம் வாங்க போகிறீங்களா, நாங்கள் வாங்கலான்னு இருக்கோம், நீங்கள் எப்படியா அதை போய் பார்க்கலாம், எப்படி நீ அட்வான்ஸ் போட நான் பார்த்துட்டேன் அப்படின்னாங்க. நான் அட்வான்ஸ் போடுறது யாரும் தடுக்க முடியாது, வைக்க முடியாது, கடை என்னுடையது, நான் கடை திறக்க தான் போகிறேன், நான் ஆனதை பாருங்கன்னாங்க. அவங்க எப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்காரு. உடனே ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. இல்லை மனோஜ் வந்து பேசின பேச்சு அவ்வளோ வீரமாக பேசினார், அடி வாங்கினோன்னே அப்பான்னு பிடிக்க ஆரம்பித்தார் அப்படிங்கிறாங்க. இவன் ஒரு டம்மி பீஸ் தான் தலைவா, நீங்கள் விடுங்க, டாக்டர் இவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எப்படினாலும் பெட் ரெஸ்ட் 1 வாரம் எடுக்க வேண்டியிருக்கும், ஹாஸ்பிட்டல்லையே 3 நாள் இருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, என் பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவே பதறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, டாக்டர் பேசும்போது கொஞ்சம் அமைதியாரு, டாக்டர் வேறு எல்லாம் அடிபட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. மண்டையில் வசமாகப்பட்டிருக்கு, கையிலையும் வசமாக தான் இருக்குது, கை இப்போதைக்கு தூக்க முடியாது, 2 மாதத்துக்கு ஒரு கையில் கெட்டு போட்டுருக்கு தான் செய்யணும், கை நொறிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன நொறிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே இது பண்ணுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க பாருங்கள் இவன் தேவலாம் பண்ணியிருக்கான்
இருக்கான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே வாய்க்கட்டை எப்போ பிரிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாய்க்கட்டை இன்னைக்கு ஈவினிங் பிரிச்சுருவாங்க. ஆனால் வாயும் அடிபட்டுருக்கு, அதிகம் பேசக்கூடாது, அதிகம் பேசுனீங்கன்னா அந்த உதடு வந்து தையல் பிரியும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஈவினிங் வந்து வாயை பிரிச்சிடுறாங்க. பிரித்தோடனே என்னடா ஆச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா இந்த முத்து தாம்மா என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அந்த ஷோரூம் வந்து நான் வந்து விரும்பி போகல, இவன் தான் அதை வாங்கி வையின்னு சொன்னால் அதில் பெரிய உள்ளங்க இருந்திருக்கு, என்கிட்ட மாட்டி விட்டாமா வைக்கிறாமா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அந்த பார்த்தீங்களாங்க, இந்த முத்து வந்து மனோஜுக்கு வந்து எதுவுமே நல்ல காரியம் செய்ய மாட்டான். நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேனே, அந்த ஷோரூம் விஷயத்தில் எனக்கு பிடிக்கவே இல்லை, வைக்கவே இல்லைன்னு சொன்னேன். நீங்கள் தான் நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சரி பார்த்துட்டு வரோன்னு தான் போனோம். மனோஜுக்கு பிடிச்சோன்னா அது வாங்கலான்னு பார்த்தா இவன் வந்து இழுத்து விட்ருக்கான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவன் நல்லது தானே சொன்னான், இவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும்ல, யார்கிட்ட என்ன பேசினானா வாயில் போட்டு விட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த ஷோரூமை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படி வாங்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா அன்றைக்கி நம்ம பார்த்துட்டு வரும்போது ஏற்றாப்புல அந்த பிரச்சனை பண்ணவங்களும் நிற்கான்னு சொல்ல தான் நான் செஞ்சேன், அப்போ யாரும் வந்து கேட்கலையே அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே எப்பா இவனால் தான் அப்படி ஆயிடுச்சு, இவன் வந்து அவங்கள்ட்ட பகை எதுவும் வச்சுருப்பான், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எப்பா எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் வந்து ஒரு ஆஃபருக்கு தான் போனேன் இந்த ஓனருக்கு. போயிட்டு வரையில் அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த ஷோரூம் புக்க போகிறேன், யாரும் கேட்டால் சொல்லுங்கன்னாங்க. சரி மனோஜ் தொழில் பண்ணணும் காணான்னு சொன்னேன், எனக்கு எதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாடா நீ வந்து என் பையன் வந்து இப்படி இருக்கான்னு சொல்லி தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா வச்சுட்டு இருக்கா அப்படின்னு இருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டல் நர்ஸ் சொல்கிறாங்க, இங்கெல்லாம் வந்து நீங்கள் சண்டை போட்டுக்கூடாது, ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் முதல்ல கட்டுங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பில் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கேட்குறாங்க. 2.25 லட்ச ரூபா வருது. 2.25 லட்ச ரூபா வருதா அப்படின்னு சொல்லிட்டு வாயை புழகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, 2.25 லட்ச ரூபா தான் வீட்டுக்காரர் தான் 15 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுருக்கானே, அதை கேட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ் பக்கம் பணம் கட்டணுமா அப்படிங்கிறாங்க. ரோஹினி 2.25 லட்ச ரூபா கட்டணுமா, கொஞ்சம் குறைக்கலாமான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு தையலை மட்டும் எடுத்து விட்ருவாங்களா அப்படிங்கிறாங்க. டேய் நீ சும்மா இருடா அப்படிங்கிறாங்க. நான் சும்மா இருந்தால் உனக்கு என்னடா வேலை நடக்கும், நான் உன்னை வந்து இங்கே தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்கூடாது, அப்படியே விட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சும்மா இருங்களேன் அப்படிங்கிறாங்க மீனா. இல்லை மீனா, நான் வந்து இவன் வந்து ஐயோ பாவம் என் கூட பிறந்த அண்ணன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனை காப்பாற்றி கொண்டு விட்டுருக்கேன், எங்கள் அம்மா என்ன பேசுது அப்படின்னு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி சொல்கிறாங்க, ஆண்டி இவரை வாயை கூட பேசாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா வாய் வந்து பேசுகிறது வந்து அடிப்படை உரிமைம்மா, நான் பேசுகிறது நீ தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது, சட்டம் எனக்கு சார்பாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆண்டி நானே இவர் இப்படி இருக்க ஆகிட்டான்னு ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் தெரியலையம்மா, புருஷனுக்கு வந்து இவ்வளோ அடிபட்டுருக்கு, ஒரு கொட்டு சொட்டு கண்ணீர் வரலையம்மா அப்படிங்கிறாங்க. என் மனவேதனை எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வாங்க அந்த பணம் கட்டணும் அப்படிங்கிறாங்க. என்னால் தான் எந்திரிக்க முடியாதா அப்படின்ட்டு இருக்காரு. சரி செல்லை கொடுங்க நான் ஸ்கேன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி பார்த்து பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி பண்ண போகிறாங்க. உடனே ரோஹினி பாஸ்வேர்டு யாரும் பார்த்துறாங்க அப்படிங்கிறாங்க. டேய் இந்த நேரத்துலையும் பணத்தை பற்றி தான் வச்சுட்டு இருப்பியா, உடம்ப பாடுறா அப்படிங்கிறாங்க. டேய் பணம் இல்லைனா எதுவும் நடக்காதுடா, இப்போ பணம் இருக்கவே தான் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்ட முடியுது அப்படிங்கிறாங்க. 2.25 லட்ச ரூபா ஸ்கேன் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே 2.25 லட்ச ரூபா வாங்கிட்டாங்களா, இனிமேல் எவ்வளவு கட்ட வேண்டியிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ்கிட்ட கேட்குறாங்க. எப்படினாலும் டாக்டர் 3 நாள் வச்சுட்டு தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க, அது போக வீட்டில் நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக சொல்கிறாங்க. என்னம்மா டாக்டர் சொன்னாங்க, நர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மனோஜால் எதுவுமே செய்ய முடியாதான், எந்த வேலையும் பார்க்க முடியாதான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. இது வரைக்கும் தலைவர் என்ன வேலை பார்த்தாராம் அப்படிங்கிறாங்க. டேய் இந்த நேரத்தில் நீ சும்மா இருறா அப்படிங்கிறாரு. நம்மளை இல்லைப்பா, அவன் வீட்டில் இவ்வளோ நாளும் வெண்டியாக தான் இருந்தான், நடேர்னு இப்போ தான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணதுக்கு ஒரு இடத்த பார்க்க தான் போனான். அப்பவும் விதிக்கு பிடிக்கலை, அதான் விதி 4 குடுப்பு கொடுத்து வீட்டில் இருப்பா, நீ எப்பவும் போல் ரெஸ்ட் எடுக்க பயந்தானே, நீ ரெஸ்ட்டு தானே எடுக்கணும், நீ எதுக்கு ஒரு தொழில் பண்ண முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தானே இது நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே டேய் உனக்கு வேண்டாம தான் என்னை பண்ணிட்டாங்க வைட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வேண்டாதவனா என்னை இல்லடா பண்ணுவாங்க, ஒன்னி ஏன்டா பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இந்த அடிபட்டு நீங்கள் திருந்தலையா அப்படிங்கிறாங்க. மீனா மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. என்ன மரியாதையாக பேசணும், என் வீட்டுக்காரை குறைச்சி பேசிட்டே இருக்கார் உங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பிரச்சனைனா என் வீட்டுக்காரர் தான் பார்க்காரு சரியா. இந்த சூழ்நிலையில் தூக்கி கொண்டு சேர்த்தது என் வீட்டுக்காரர். என்ன நம்ம வரதுக்கு முன்னாடி 30,000 ரூபா ஃபீஸ் கட்டியிருக்காரு, பணம் கட்டியிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு, அவர் கையிலேருந்து தானே கட்டியிருக்காரு, அவங்ககிட்ட கேட்டால் கட்டினார். இங்கே எல்லாத்தையுமே அடிப்படை வேலை என்னெல்லாம் செஞ்சு வச்சுட்டு முதலுதவி பண்ணி வச்சுட்டு தான் நம்மளுக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு, சும்மா ஒன்றும் இல்லை, நீங்கள் என் வீட்டுக்காரர் ரொம்ப மட்டை தண்டி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி வாயை மூடு அப்படிங்கிறாங்க. ஏன் தான் வாயை மூடணும், மூட வேண்டியவங்க மூட மாட்டாங்க, என்கிட்டலாம் நீங்கள் பேசலாம் தான், நான் 2 குடுப்பு ரோட்டில் போகிறவங்க 2 குடுப்பு கொடுத்துருக்கேன், அவங்கள நினச்சி போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி உன்னால் தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது, நீனும் உன் புருஷனும் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் இப்படியே தான் நடந்துகிட்ருக்கோம் வைக்கும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை நம்மளை சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இதை மறந்துட்டு பேசிகிட்டு இருக்காத, உன் வாயை மூடு விஜயா, உன் வாயை மட்டும் மூடவே மாட்டியா, உனக்கு பேசாமல் வாயில் ஒட்டு ப்ளஸ் போட சொல்லணும், பிளாஸ்திரி போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நர்ஸ் சொல்கிறாங்க, நான் தான் சொல்கிறேன் உடம்பு சரியில்லாதவங்க ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா அதை மாதிரி நடந்துக்கோங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வந்து சவுண்ட் விட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. டாக்டர்
வராங்க. டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க, தம்பி உங்களுக்கு எலும்புலாம் ரொம்ப நெரிஞ்சிருக்கு, அதனால் நீங்கள் மாவு கட்டை எடுக்கவே கூடாது. ஒரு 3 மாதம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுபோக வந்து பெட் ரெஸ்ட் தான் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் இது சரியாகாதா உடனே அப்படிங்கிறாங்க. உடனேலாம் சரியாகாது, 3 மாதம் ஆகும் அப்படிங்கிறாங்க. டாக்டர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. முதல்ல யார்கிட்டையும் இந்த வன்முறைக்கும் போகாமல் இருங்க அப்படி இப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நான் யார்கிட்டையும் இந்த பிரச்சனைக்கு போகல டாக்டர் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் இது பண்ணுறாங்க, இது என்ன தெரியாமல் நீங்கள் கீழே விழல, யாரோ தானே இது பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து போலீஸுக்கு மேலே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு டாக்டர் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லை இன்ஃபார்ம் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்து கேட்குறாங்க அண்ணாச்சிட்ட என்ன நடந்துச்சு யார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொன்ன நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு போலீஸ் போகிறாங்க. போயிட்டு யார் என்ன வரோன்னு சொல்லிட்டு விசாரிக்காங்க. விசாரிக்கும் போது சுதாகரோட ஆட்கள் தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. உடனே அண்ணாமலை கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி சுதாகர்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து வட்டி கொடுத்தாராம் முன்னாலே, அவர் இப்போ வட்டி கொடுக்கலை, அவருக்கும் உங்களுக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறார், ஆமாப்பா முன்னாடி மீனா வீட்டில் பிரச்சனை பண்ணாமலாப்பா தான் சுதாகர் அப்படிங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார்த்தீங்களாங்க இந்த முத்து மீனாவால் தான் நம்ம வீட்டுக்கு பிரச்சனை, நான் தான் ஒவ்வொரு வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேனே இவங்களால தான் பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு, இந்த முத்து பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்து அவமானமும் அசிங்கமாக தான் இருக்குது, அவனால் எனக்கு என்னெல்லாம் வரப்போதோ தெரில, நீங்களும் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேங்கிங்க, அப்படி அவனை அனுப்புனா நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீனை போட்டுட்ருக்கீங்க, இவன் இருக்குது வரைக்கும் நிம்மதியே இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, வைக்கிறது போகிறதில்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து ரொம்பவே அழுதுகிட்டு ரூமில் போகிறாங்க. ரூம் போனோன்னா மீனா கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு, உங்கள் அம்மா வந்து ஏங்க உங்களை வெறுத்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து என்ன பிடிக்காது அப்படிங்கிறாங்க. பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் சின்ன பிள்ளைல உங்கள் மேலே கண்டிப்பாக பாசமாக தான் இருந்திருப்பாங்க, ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. கேட்டோன்னே மீனாவுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எல்லோரும் பெற்ற தாய் வந்து பிள்ளையை நேசிப்பாங்க, தான் பண்ண தப்புக்கு வந்து பிள்ளையை மாட்டி விட்டுட்டு தான் தப்பிக்கன்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி பிள்ளை வந்து தனக்காக தியாகம்னா எல்லா தாயும் வந்து பெருமையாக தான் நினைப்பாங்க. இந்த ஆண்டி அத்தை இப்படி இருக்காங்க சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தைக்கு எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை மீனா அதை செய் இதை செய்யுங்கிறாங்க. எதுவுமே நான் செய்ய முடியாத 3 மருமகள் இந்த வீட்டில் இருக்காங்க, நீ உங்களை சேர்த்து 4 பெண்கள் இருக்கோம், யார் யார் என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு பிரித்து கொடுங்க, அந்த மாதிரி தான் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. என்னடி ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்கேன், அவங்க உங்களை மாதிரி பூவை கட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நான் பூ கட்டு தான், பூ கட்டலை சரியா, அவங்க உழைச்சி கொண்டு ஏண்ட தர போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சரிங்கிற ஷாக்காக இருக்குது. ஆமாம் அவங்க உழைச்சி கொண்டு ஒண்ட தருவாங்களோ அப்படிங்கிற, அதனால தான் அத்தை சொல்கிறேன், அவங்க உழைச்சி அவங்க தானே கையில் வைக்க போகிறாங்க, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நான் எதுக்கு வேலை செய்யணும், மாமாவுக்கு வேலை செய்கிறேன் என் கடமை, என் வீட்டுக்காரருக்கு வேலை செய்ய கடமை, உங்களுக்கு சமைச்சு கொடுக்க வேண்டியது என் தலைவிதி, நான் பண்ணுறேன், என்னடி தலைவிதி அப்படின்னு பேசுகிறேன். உண்மையை தான் சொல்கிறத, நீங்கள் பாசமாக இருந்தால் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், என்னையும் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கரிச்சு கொட்டிகிட்டு இருக்கீங்க, என் வீட்டுக்காரர் பிடிக்காது, என்ன பிடிக்காது, என் வீட்டுக்காரர் நன்மை செஞ்சாலும் பிடிக்காது, அந்த வட்டி சுதாகருக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ தவறாக நடந்துக்கிட்டாங்க கல்யாணத்தில், அதில் வீட்டுக்காரர் வந்து 2 பூசை கொடுத்தாரு உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அந்த பக்கத்துலேயே வரலை. இன்றைக்கி இந்த ஷோரூமை வாங்கணும்னு அவன் அலைஞ்சிருக்கான். அந்த நேரத்தில் மனோஜ் வாங்கணும்னு போகும்போது ஏதோ கோவத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு என் வீட்டுக்காரருக்கு என்ன சம்பந்தம், என் வீட்டுக்காரர் என்ன நல்லா இருக்குன்னு நினைப்பார், யாரையும் மாதிரி கெடுக்குன்னு நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் எங்களுக்கெல்லாம் கெடுதல் பற்றியாக இருக்குது அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. அது எனக்கு தெரியாதத, எனக்கு அது தெரியாது, ஆனால் நான் வந்து அனாவசியம் எல்லாம் செய்ய முடியாது, நான் ஆளை போல் விஷோர் எல்லாம் வாங்கிட்டேன், உங்களுக்கு ஏதாவது அதிசயமாக வேணும் இல்லை உங்கள் மருமக்களுக்கு எதுவும் செய்யணும்னா அவங்கள செய்ய சொல்லுங்கள், நான் செய்ய முடியாது, அப்படி நான் வந்து என் புருஷனை மட்டம் தட்டி பேசுகிற உங்களுக்கெல்லாம் நான் செஞ்சு தரேன் எனக்கு அவசியமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக வேலை செஞ்சால் அந்த வீட்டில் இருக்கலாம், இல்லைனா நீ பேரலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த வீட்டில் செலவுக்கு எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்குது, யாரும் சும்மா இருக்கலை, வீட்டுக்கு வாடகை கொடுத்தா என்ன செலவாகுமோ அதே செலவை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், என்ன அப்படி பண்ண முடியாது அப்படின்னா நாங்கள் இவ்வளோ நாள் செலவு பண்ணுறத திருப்பி தாங்க அப்படிங்க. ஏன்ட்டு நீ கணக்கை கேடி என் வீட்டிலேருந்து நீ பேசுவா அப்படிங்கிறாங்க. உங்கள் வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும், இந்த வீடு எப்படி உங்கள் பேரில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. எல்லாமே தெரிஞ்சிருக்கா, அந்த முத்து தான் சொல்லிப்போம் போல அப்படின்னு சொல்லிட்டு, உன் புருஷன் சப்போர்ட்டாக இருக்கனால நீ ஆடிட்டு இருக்க, அது எவ்வளோ நாளுக்கு நானும் பார்க்குறேன், நாளைக்கே பாரு குடிச்சிட்டு வந்தோம் நீ போட்டு மிதிப்பான், அன்னைக்கு வந்து நீ அத்தை நீ என்கிட்ட தான் நிற்ப அப்படிங்கிற. அத்தை நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து நிற்க மாட்டேன், ஒரு நாள் எனக்கு நீங்கள் ஆதரவாக இருந்ததும் கிடையாது, என்னைக்கு நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க, நான் வீட்டில் இருக்கும்போது வீட்டு விட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் வீட்டு விட்டு போனால் நீங்கள் தான் நிரந்தர வேலைக்காரி ஆவீங்க, மறந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இந்த பூக்காரன் அப்படி பேசலான்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, கரெக்டாக தான் சொல்கிறா மீனா, மீனா சொல்கிற என்ன தப்பு இருக்குது, மீனாக இருக்கும்போது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்தா, நீனும் உன் மருமக்கள் மற்ற பணக்கார மருமக்களை யாராவது வேலை செய்கிறாங்களா, குடிஞ்சு ஒரு சின்ன குப்பையை கூட எடுக்கிறது கிடையாது, அந்த பிள்ளை எல்லா வேலையும் பார்க்குது, அவனையும் அவன் புரிஞ்சு மட்டை தண்டிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க 2 பேரும் படிக்கலை, அதை தவிர அவங்கள்ட்ட என்ன குறை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏங்க முத்து பண்ணுறது எல்லாமே குறைதாங்க, அவனால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ் நடந்த பிரச்சனைக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் நாங்கள் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, இவன் தானங்க அந்த ஷோரூமை கொண்டு லிங்கை கொடுக்க, அந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னே மனோஜுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அவனுக்கு அந்த ஷோரூம் மட்டும் இல்லை
விஜயா, அவனுக்கு எந்த தொழில் எங்கே இருக்குன்னே தெரியாது. கடைசி வரைக்கும் பாரு, உன் சேலையை பிடிச்சிக்கிட்டே அலைய போகிறான். நீனும் அவனை பச்சை புள்ள மாதிரி வச்சு நடத்த போகிற. கடைசியில் அவங்க வாழ்க்கை நிலையில் அவங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி இருக்கும்போது அவன் எங்கே கஷ்டப்பட போகிறான்? ரோஹிணியே பெரிய கோடீஸ்வரி அப்படிங்கிறாங்க. அவள் கோடீஸ்வரியோ பிச்சைக்காரியோ ஏன்னா மாமனார் வீட்டில் ஒன்று வாங்கி ஜெயிக்கணும்னு நினைக்கிற மனுஷனே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ மனோஜை பார்க்க உங்களுக்கு எப்படிங்க தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்படி தான் தெரியுது, யாருமே சுய காலில் நிற்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனுக்கே அடிபட்டுருக்கு, நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அடிபட்டிருக்கும் போது நீ எப்படி பேசணும்? உன் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அதை பார்க்கணும். இப்போ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் மனோஜ் எப்போ வருவார் போவார்னு கேட்குறாங்க. மனோஜ் டிஸ்சார்ஜ் பண்ண தேதி சொல்கிறாங்க. அவன் தினம் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கணுமா வைக்கணுமான்னு கேட்குறாங்க. ஒரு நாள் விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாங்க வீட்டில் வந்து, மனோஜை ஒரு நாள் பிறகு நீ தான் முத்து கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் கூப்பிட்டு போனால் அம்மா இதுக்கு எதுவும் சொல்லுவாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு வண்டியை வர சொல்கிறேன், அவங்க வாடகை கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் வண்டி இருக்கலடா, மனோஜ் வண்டியிலே பேரட்டும், அந்த பையனுக்கு வார பையனுக்கு சம்பளம் கொடுத்துருவோம், நம்ம டீசலில் போட்டுக்கிட்டது அப்படிங்கிறாங்க. அதுவும் நல்ல யோசனை தான்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அங்கிள் நம்ம வண்டியை யாரை நம்பி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, யாரையாவது நம்பினா தான் வாழலாம், நம்பிக்கை தான் வாழ்க்கை, யாரையுமே நம்ப மாட்டான்னா ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரி தான் நீங்கள் அனுப்புகிற ஆள் இருப்பாங்க முத்து, அதனால் நாங்கள் டிரைவரை பார்த்துக்குறோம், எனக்கு தெரிஞ்ச டிரைவரை நான் வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்பா அவங்க கதையை அவங்க பார்த்துக்கிட்டோம், என்னப்பா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, இப்போ தாங்க நீங்கள் கரெக்டாக பேசியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, அந்த பொண்ணு பேசுறத பார்த்துடலாம், எனக்கு அவன் அண்ணன், இந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சதுனால தான் புருஷன், ஆனால் அவங்களுக்கு எனக்கு இல்லாத அக்கறை அவங்களுக்கு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க, நான் என்னமோ அவனை விரோதி மாதிரி பார்க்குற மாதிரி நினைக்காங்க. அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன், அவனை சீக்கிரம் கை கால் சரியாகட்டும், வழக்கம் போல் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணட்டும், ஜெயிக்கணும் தான் நினச்சிட்ருக்கேன். இந்த பொண்ணு பார்லர் பொண்ணு எப்படி பேசுது அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் பற்றி யாருக்கும் வராது, உங்களுக்கு கேடு விளைச்சா கூட நீங்கள் நன்மை தான் செய்வீங்க, ஆனால் அவங்க அப்படி இல்லை விடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து கை காலெலாம் ஓரளவுக்கு குணமாயிட்டிருக்கு. உடனே ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. மனோஜ் இப்படி இருந்தவன் இப்படி ஆகிட்டடா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வர்றாரு, அம்மா இவர் பெரிய பைல்வான் காளியா மாதிரி இருந்தார், இப்போ வந்து இப்போ கஷ்டப்படுதாரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுவாங்க, நீ சும்மா இருடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, எப்பவும் சோம்பேறி தினமும் உட்காந்துட்டு இருப்பான், இப்போ என்ன கையில் அடிபட்டு உட்காந்துருக்கான், அப்போ அவன் உட்காந்துட்டு இருந்தான், இப்போவும் உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, உங்களை மாதிரி ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இருக்கல, எங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அப்படி சொல்லுமா, அவன் வந்து குடியிருக்க சொந்த வீடு கூட கிடையாது, மாமனார் வீட்லேயும் கிடையாது, அவனுக்கும் கிடையாது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நம்ம வீடு அவன் வீடு தான் அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க ஆகும்? என் வீடு என் பிள்ளைக்கு மனோஜுக்கு ஒன்றா ஆகும், ரவிக்கு ஒன்றா ஆகும், இவனுக்கெலாம் ஆகாது அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த வீட்டில் பங்கு இருக்குது விஜயா, என் பங்கு என் பிள்ளைக்கு தான், அதுபோக கிராமத்தில் எனக்கு சொந்த வீடு இருக்குது, அதுபோக எனக்கு சொத்து பத்து இருக்குது, என் சொத்து பத்தில் சரி பங்கு என் பிள்ளைக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அவங்க அம்மாவும் காலத்துக்கு கொடுக்க போகிறதும் கிடையாது, அது காலத்துக்கு அப்புறம் உயில் யார் பேர் எழுதி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. நீ வேணாலும் பாரு, சொத்து பத்து எல்லாத்தையுமே மீனா பேரில் தான் எழுதிப்பாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க சுய உழைப்பை நீ எப்படி சொல்லுவேன், அவங்களுக்கு யார் விருப்பமாக எழுதி வைப்பாங்க, அதான் நீ சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு பயங்கர கிடப்பு இருக்குது. அப்படி ஒரு நிலை மட்டும் வரவே கூடாது, எந்த பொருளும் சொத்தும் சரி தான், எனக்கும் என் வீட்டுக்காரருக்கு தான் வரணும், ரவிக்கோ முத்துக்கோ யாருக்குமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மனப்பால் பிடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா சொல்கிறாங்க, ஏங்க மனோஜுக்கு வந்து சீக்கிரம் கை கால் தரணுன்னா ஆட்டுக்கால் சூப்பெலாம் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி வச்சு கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ மீனா வந்து பூ கட்டி கொண்டு கொடுக்கறதுக்கு போகிறாங்க. இவன் எங்கே போகிறா பாருங்க அப்படிங்கிறாங்க. பூவே வரதுக்கு போகிற என்ன அப்படிங்கிறாங்க. இருந்தாங்க சொன்னேன், ஆட்டுக்கால் சூப்பெலாம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து சிரிக்கிறாரு. எப்போ அவங்க பையனுக்கு ஆட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுக்கணும்னா அவங்க பொண்டாட்டியோ அவங்க அம்மாவை வச்சு கொடுக்கட்டும், மீனா வச்சு கொடுக்கணும் அவசியமே கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் ஆட்டுக்கால் மட்டும் வாங்கி கொண்டு கொடு, சூப்பு இவங்க வச்சுருவாங்க அப்படிங்கிறாங்க. ஆட்டுக்கால் இதை கொண்டு வாங்கி கொடுக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வந்து பூ அங்கே போயிடுறாங்க. ரெண்டாவது பூ கொஞ்சம் தட்டுப்பாடாயிருது, வீட்டுக்கு எடுக்க வராங்க. இந்த சூழ்நிலையில் எங்கள் ஆட்டுக்கால் சூப்போவில் வைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன தசை அப்படிங்கிறாங்க. இல்லை ஆட்டுக்கால் சூப் போய் அது வந்து மனோஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் என்ன வைங்க உங்கள் பையனுக்கு சரியா, இல்லை அவங்க ஒய்ஃப் வைக்க சொல்லுங்கள், எனக்கு அதை செய்ய முடியாது, அவங்க மட்டும் வேலைக்கு பார்லருக்கு போகணும், நான் வேலைக்கு போகாமல் இருக்கணுமா, அவங்க புருஷனுக்கு ஒன்றுனா அவங்க தான் பார்க்கணும், என் வீட்டுக்காரர் ஒன்று நான் பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நீ மனோஜ் செய்ய மாட்டியோ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவனுக்கு தான் வந்து அவள் செய்ய மாட்டானவங்க தெரியுமில்ல, ஏன் முன்னாடி சொல்லிகிட்டே இருக்கு, நீ வை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாம்மா நீங்கள் வச்சா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்டா நான் கஷ்டப்படக்கூடாது நினைக்கியா அப்படிங்கலாமா, நீங்கள் வச்சா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொன்னதை பார்த்து விஜயா ரொம்பவே கோவம் இருக்குது. இந்த மீனா வரதுக்கு முன்னாடி நான் தான் சமைச்சேன், மறந்துடாத அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறேன், நீ தான் சமைச்சேன், வேலைக்கு ஆள் வச்சுருந்தோம் சரியா, இதே சவடால் பேச்சு தான் பேசிகிட்டு இருந்தேன், நீ ஒரு நாள் சமைக்கல, கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் சீன் போட்டேன், அதுக்கப்புறம் என்னால் சமைக்க முடியல வைக்க முடியல பிள்ளைகளை வளர்க்க முடியலன்னா நான் தான் வேலைக்கு ஆள் வச்சேன்,
இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஆட்டுக்கால் சூப்பே வைக்க மாட்டானே அப்படின்னுட்டு இருக்காங்க. நேற்று நான் பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், நான் முத்து பொண்டாட்டி ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரி நான் வியாபாரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பாஷா மாதிரி வெளில போகிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு பயங்கர கடுப்பியாங்க. ஆட்டுக்கால் சூப் கூட வைக்க மாட்டா, அப்படி சூப் வைக்காத எதுக்குங்க அந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவளை என்ன வேலைக்கு ஆள் வச்சுருக்கோம்? அவனும் ஆளை போல் இந்த வீட்டில் ஒரு மனுஷி மருமக தான், சரியா? நீ ஏற்றுக்கிட்ட ஆட்டில் அவன் மருமக தான் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, சூப்பர் மீனா, நீ தான் கரெக்டாக பண்ணியிருக்கான், வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. ஏன்டா அவன் பொண்டாட்டி வந்து செய்யணும்னு நினச்சா நீ செய்ய விட மாட்டா போல அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் இப்போ தான் கரெக்டாக இருக்கா, உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா, இன்னும் வந்து அவளுக்கு வந்து எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவளுக்கே தெரியும், சரியா? அவள் வேலையை பார்ப்பா, நான் என் வேலையை பார்ப்பேன். நான் மனோஜ் சார் வந்து சூப் பண்ணால் கடையில் வாங்கி குடிங்க, அப்பா சொன்னதுக்காக ஆட்டுக்காலை வாங்கி கொண்டு கொடுத்துட்டேன். நீங்கள் சூப் வச்சாலும் சரி தான், வைக்கலாலும் சரி தான், இல்லை வெறும் ஆட்டுக்காலை கடிச்சிட்டு அவர் இழுத்தாலும் சரி தான் அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு ஒன்றா நான் இப்படி விடணாடா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றா நீ ரொம்ப சந்தோஷப்படுன்னு எனக்கு தெரியும், சரியா? கூட பிறந்த அண்ணன் அவனுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு அம்மா அப்படி ஒரு இதை பண்ணி என் மேலே இதை சொன்னாங்க, தேவையில்லாத சொன்னாங்க. என் பொண்டாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என் பொண்டாட்டி சொல்ல தானே கேட்க முடியும், உன் பொண்டாட்டி சொல்ல கேட்டு நீ ஆடுத? உன் செல்லில் உள்ள பாஸ்வேர்டே யாருக்கும் தெரியக்கூடாது, கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட தெரியக்கூடாதுன்னு நினைக்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் கரெக்டாக இருக்கும்போது நான் கரெக்டாக இருக்கக்கூடாதா? என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி மாதிரி நான் சொல்ல மாட்டான், என் பொண்டாட்டிக்கு சரின்னு எது படுதா தான் செய்வா அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி சொல்கிறதுக்கு நீ ஆடிட்டு இருக்க, எவ்வளோ நாள் தான் நீ ஆடுதுன்னு பார்ப்போம். அவள் உழைச்சி குளிச்சு ஒன்று கொண்டா தரா, வீட்டில் தானே கொண்டு கொடுக்கா அப்படிங்கிறாங்க. அம்மா நான் ஓட்டுற காரு கூட மீன் வாங்கி கொடுத்தது தான், இதே பணத்தை கூட வீட்டில் கொண்டு கொடுக்கல, நான் காசு இங்கே வந்து கொடுக்க மாட்டான். அவங்க வேணால் அவங்க கஷ்டப்பட்டவங்களாக இருக்கலாம், வர மீனா வீட்டை விட்டு கிளம்பி வரையில் அவங்க மீனா கையில் அவங்க காசு கொடுத்து விடுவாங்க, அப்படி ஆளுமா? இல்லாத முள்ளாத நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டே பாசத்தை பற்றி அவளுக்கு என்ன தெரியும், அவள் பணம் அலையிறான், பணம் போய் கொடு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களும் இப்படி தான் பேசுவீங்களா? அப்படி உண்மையை தான் சொல்கிறேன், வேறு என்ன சொல்கிறேன்? மனோஜ் மாமனார் வீட்டில் அவ்வளோ வரும் இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு பேசுகிறியே தவிர்த்து எப்படியாவது முளைச்சி முன்னேறிடான்னு ஒரு நாள் ஒரு வார்த்தையும் சொன்னதில்லை. அவன் ஒன்றால் தான் கெட்டு போய் நிற்கான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி கை காலை வச்சுட்டு அவன் எங்கே போக முடியும்? கொஞ்சம் நாளைக்கு 3 மாதம் ரெஸ்ட் எடுத்து நாங்கள் போக முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இல்லைம்மா 5 மாதம் ஆனால் தான் சரியாகும், 5 மாதம் ரெஸ்ட் எடுத்தால் தான் கம்ப்ளீட்டாக சரியாகும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி நினைக்கிறாங்க, இப்போ வேறு பணம் வந்து நிறைய செலவாயிருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அது இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. சரி ஒரு பணம் கரையதுக்குள்ளே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்காங்க. அதுக்குள்ளே மனோஜுக்கு கை கால்லாம் சரியாயிருமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் ஃபோன் அடிக்கார், தினேஷ் ஃபோன் அடிக்கார். உன் பார்லர் இருக்கேன் வா அப்படிங்கிறாங்க. அந்த பார்லர்லேருந்து நீ வேலையை விட்டு நிப்பாட்டாங்க, அந்த பார்லரில் இருக்கே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் பார்லர் வேலையை விட்டு நிப்பாட்டாங்க, தயவுசெய்து நீ பார்லர் விட்டு வெளில வந்துடு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த பார்லர் ஓனர் வந்துடுறாங்க. நீங்கள் எதுக்குங்க வந்தீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணியை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அவளே வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன், அவளை தேடி வந்தியா? சும்மா லேடிஸ் பார்லருக்கு நீ வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. மேடம் இன்னும் இந்த பக்கமே வர மாட்டேன், நீங்கள் போலீஸுக்கு எதுவும் தகவல் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நைஸாக கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு பார்லரையும் அழைச்சிட்டா இப்போ எனக்கு எப்படி நீ காசு தருவ அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு காசு தரணும் அப்படிங்கிறாங்க. மறந்துட்டியா ரோகிணி, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் கல்யாணி அப்படிங்கிறாங்க. உடனே ஆகா வீட்டில் வீடு இருக்க பிரச்சனைக்கு இப்போ வேறு ஏதாவது தெரிஞ்சால் சரி இருக்காது. சரி மனோஜ் செல்லும் நம்மகிட்ட தான் இருக்கு, அவர் அக்கௌண்ட் நம்பர் நமக்கு தெரியும், அவருடைய ஆன்லைனில் நம்ம பண்ணிக்குவோம், ஒரு பாஸ்வேர்டு தான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு 1 லட்ச ரூபா கொடு அப்படிங்கிறாங்க. மாதம் என்கிட்ட 50 ரூபா தானே கேட்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இனிமேலாம் கட்டாது, முன்னாடி நான் தனியாக இருந்தேன் 50 ரூபா வாங்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு ஜோடி ஆகிட்டேன், அது புது மாப்பிள கூட, எனக்கு மாதம் 1 ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன நீ கொடுத்தா வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. நான் கொடுத்தே வைக்கிறனால நீ தரதான் செய்யணும், நீ அப்படியே என்கிட்ட வசமாக சிக்கிட்டு முடிக்க, நீ தரலை அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து கட்டிச்சோர வைப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் செல்லில் வந்து மனோஜ் தெரியாமல் 1 ரூபா அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு அந்த பதிவை அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்ச உடனே மனோஜ் வந்து செல்லை நோண்டிகிட்டே இருக்கார். செல்லை நோண்டிகிட்டு இருக்கும்போது பார்க்குறாரு பேலன்ஸ் 1 லட்ச ரூபா கணக்கில் வராமல் இருக்குது. என்ன ரோஹிணி 1 லட்ச ரூபா காணலையா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ஒன்றும் தெரியாத மாதிரி தெரியலையே மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி சொல்கிற, செல்ஃபோன் வீட்டில் தான் வச்சோம், உனக்கு எனக்கு தவிர வேறு யாருக்கும் பாஸ்வேர்டு தெரியாது, வேறு யாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் தெரியல வாய்ப்பு இல்லையே மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ ஹாஸ்பிட்டலில் வந்து யாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணியா அப்படிங்கிறாங்க. அப்படி தெரியலையே மனோஜ் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. நீ தான் வேறு யாருக்கு அனுப்பியிருப்ப அப்படிங்கிறாங்க. அப்படி பண்ணாலும் என்ட்ரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே இல்லை மனோஜ் எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. சமாளிச்சுட்டு ஆகா மனோஜ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இல்லை மனோஜ் தான் உடம்பு இன்னும் சரியில்லையே, எப்படின்னாலும் 3 மாதம் கழிச்சு தான் வெளில போவார், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 1 லட்ச ரூபா பரட்டி மனோஜ் அக்கௌண்ட்டில் மனோஜுக்கே தெரியாமல் போட்டு விட்ருவோம், அது எப்படியோ டெக்னிக்கல் பிரச்சனையாக இருக்கும், அதனால தான் அமௌண்ட் கம்மியாக காமிக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சு விடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும். நான் முத்துக்கு ஃபோன் அடிக்கிறேன், டே எங்கடா இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் இதில் இருக்கேன், கார் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. வண்டி எடுத்துட்டு வா, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. நான் வரல சாமி, நீ வேறு வண்டியை கூப்பிட்டுக்கா, வேறு ஆளாக அனுப்புகிறேன், நீ வேணால் வாடகை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரி நீ வராட்டும் பரவாயில்ல வேறு யாராவது அனுப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே செல்வத்தை அனுப்புகிறாங்க. செல்வம் நேராக
பேங்க்கு போகிறாரு. பேங்க்கில் போய் மனோஜ் கேட்குறாரு, என்ன சார் கை கால்லாம் அடிபட்டுருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க, என் அக்கௌண்ட்லேருந்து திடீர்னு ₹1,00,000 காணலை, நானும் யாருக்கும் அனுப்பலை அப்படிங்கிறாங்க. உடனே இது பண்ணி பார்க்குறாங்க, அக்கௌண்ட் நம்பர்லேருந்து ₹1,00,000 போயிருக்கு. நீங்கள் தான் சார் அனுப்பியிருக்கீங்க, பாருங்கள் உங்கள் செல்லுலேருந்து தான் போயிருக்கு, இத்தனை மணிக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இத்தனை மணிக்கு நான் அனுப்பவே இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரொம்பவே குழப்பமாக இருக்குது, நான் அனுப்பவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி காரில் வராரு. உடனே வாடகையே கொடுக்காம இறங்கி போகிறாரு. உடனே செல்வம்னு நினைக்கிறாரு, சரி முத்து அண்ணன் தானே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாரு. உடனே முத்து கேட்குறாரு, வாடகை தந்தானா அப்படிங்கிறாங்க. இல்லை, அவர் வந்து பேங்க்கில் உள்ளே போனார் பரபரப்பாக, அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து வெளில வந்துட்டார். ரொம்ப குழப்பமாக இருந்தார், அவர் வாடகை கேட்கல, அவரும் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அவங்களாம் சரியான ஆள், கூட்டி போனால் வாடகை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே நான் மறந்துட்டேன், எனக்கு இருந்த டென்ஷனில் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன டென்ஷனு, வீட்டில் சும்மா தானே இருக்க, வாடகை நீ கூகுள் பே பண்ணி விடு அப்படிங்கிறாங்க. உடனே பண்ணி விடுதாங்க, எவ்வளோன்னு கேட்டு நான் ஒரு 2 பண்ணி விடுதாங்க. பண்ணிவிட்டேன்னு நினைக்காங்க. ரோஹிணி அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வேலைக்கு போய்ட்டு வந்த மாதிரி வராங்க. அவங்க வேலை தேடி அலையிறாங்க. வீட்டில் பார்லர் போய்ட்டு வந்த மாதிரி சீனை போடுறாங்க. அப்போ ரோஹிணி அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கு, நானாக தான் போட்ட மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நீ யாருக்கு போட்ட மனோஜ் அப்படிங்கிறாங்க. நான் போடவே இல்லை, அந்த நேரத்தில் என் கையிலே செல்லில் நம்ம ரூமில் தான் இருந்துச்சு, நம்ம 2 பேரை தவிர பாஸ்வேர்டு யாராவது தெரியாது, இந்த வீட்டில் யாரோ நம்ம பாஸ்வேர்டை தெரிஞ்சிருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம வீட்டில் யாரோ தெரிஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காங்க. உடனே ஆமாம், யாரோ தெரிஞ்சிருப்பாங்க, இப்போ அனுப்புனது மட்டும் இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதான் என்ன விஷயம்னு தெரில அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் ரோஹிணி, நீ யார்கிட்ட சொல்லிடாத, இதை யாரும் நைஸாக நம்ம தெரிஞ்சுக்குவோம், அவங்ககிட்ட ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி நினைக்காங்க, சரி நம்ம பெரட்டி இந்த ₹1,00,000 அக்கௌண்ட்டில் போடணும்னு நினச்சோம், ஆனால் மனோஜ் வந்து முட்டாள்தனமாக எப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம அதை மெயின்டைன் பண்ணியே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வீட்டுக்கு வர்றாரு. வந்தோடனே, எப்பா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறேன். என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை, மனோஜ் வந்து ரொம்ப பரபரப்பாக பேங்க்கு போனானா, இந்த அடிபட்ட காலகட்டத்துலேயும் வரும்போது ரொம்ப பதட்டமாக இருந்தானா, என்னென்னு கேளுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜை கூப்பிட்றாரு அண்ணாமலை. மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை தொங்க போட்டு வராரு. எதுக்கு காலையில் ஏற்று பூத்து ஊற்றிக்கிட்டு பேங்க்கு போனேன், வரும்போது ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தேன், என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. சொல்லுடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு, நான் பணம் எடுத்த மாதிரி வித்ட்ரா எடுத்து பண்ண மாதிரி ஒரு ₹1000 எடுத்த மாதிரி வந்துச்சு, நான் எடுக்கவே இல்லை, அதான் பேங்க்கில் போய் என்னென்னு கேட்டாங்க, டெக்னிக்கல் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, ஏதோ சொல்கிறாம்மா, சொல்லி சமாளிக்கிறாம்பா, ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன், திருதுன்னு முடிச்சுட்டு இருந்தான் அப்படிங்கிறாங்க. முத்து, அவன்லாம் சொல்கிறான், விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு இல்லாத பிரச்சனை நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நினைக்கிறார், ஒரு வேளை பாஸ்வேர்டு இவனு தான் தெரிஞ்சிருக்குமோ, அதான் சுற்றி ஏதாவது கேள்வி கேட்டுட்ருக்கானோ அப்படின்னு நினைக்காங்க. உடனே ரவி சிரிக்கார், ஒரு வேளை ரவிக்கு தெரிஞ்சிருக்குமோ, இல்லைன்னா ஸ்ருதிக்கு தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு பல மாதிரி குழம்புறாங்க. ரூமில் படுத்து கிடந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோஹிணி கேட்குறாங்க, என்ன மனோஜ் ஏன் ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, தூங்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, யார் வந்து ₹1,00,000 அனுப்பியிருப்பா, யாருக்கு இந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. மனோஜ், டெக்னிக்கல் பிரச்சனையாக கூட இருக்கும், போனால் வந்துடும், நீங்கள் படுங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் பேங்க்லேயே கேட்டேனே அப்படிங்கிறாங்க. பேங்க்லேயே கேட்டிங்களா, பேங்க்கில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அனுப்புனீங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி சிரிக்கிறாங்க. ரைட்டு, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க மனோஜ், ₹1,00,000 தான் மீதி பணம் இருக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, அதை பற்றி பிரச்சனை இல்லை, யாருக்கும் பாஸ்வேர்டு தெரிஞ்சுன்னா நாளைக்கு அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொன்னாங்கன்னா இந்த பணமும் நம்மளை விட்டு போயிருமே அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, பணம் நம்மளை விட்டு ஒரு நாளும் போகாது, அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. இந்த பணம் போனான்னா எங்கள் அப்பாட்ட எப்படியா வாங்கிடுவேன் வச்சுருவேன் சொல்லி சும்மையாக பில்டப் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா தான் ஜெயிலில் இருக்காரா, எப்படி நீங்கள் வாங்க முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் பேசினேன், எங்கள் அங்கிள்கிட்ட பேசினேன், எங்கள் அப்பா சீக்கிரம் வெளில வந்துடுவாங்க, எங்கள் வக்கீல் வந்து சீக்கிரம் வெளியே எடுத்துடலான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா ரோகிணி, என் கையும் சரியான பின்னாடி என் கையும் கொஞ்சம் நல்லா சரியாயிடும், உங்கள் அப்பாவும் கரெக்டாக வரதுக்கு வெளியே நல்லா கரெக்டாக இருக்கும், நம்ம ஒரு இதே ஏஜென்சி மாதிரி பெரிய ஏஜென்சியோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிடலாம்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ், அந்த ஏஜென்சியை வாங்கிட முடியாதோ அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. இல்லை ரோகிணி, அதை வேணால் பெரிய பிரச்சனை ஆயிரும், நான் வாங்க போகிறதுக்கு ஒரு ஐடியாவில் இருக்கும்போதே என்கிட்ட பிரச்சனை பண்ணி என் கையை ஒடிச்சு விட்டு நீ இப்படி பண்ணிட்டானுங்க, நான் அதை வாங்குதா இருந்தால் இனி என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம், முத்து கூட நம்மளுக்கு வேண்டாதுக்கு இப்படி செஞ்சு கூட நம்மளுக்கு பண்ணுவார், நம்ம பிஸ்னஸ் பண்ணது முத்துக்கு 100% பிடிக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, ஆமாம் அப்படி கிடையாது, நீங்கள் தான் அப்படி நினச்சிட்டு இருக்க வேண்டியதான் மனோஜ், நீ தொழில் பண்ணது அவனுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, என்ன சொல்லுதான் நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு, அவன் மட்டும் அந்த ஷோரூமில் கொண்டு நீ விடலை அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது, எல்லாத்துக்கும் முத்து தான் காரணம், ஒருவேளை முத்துக்கு தான் அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. அவனுக்கே படிப்பு கிடையாது, அவனுக்கு எங்கே தெரிய போகுது, ஆமாம் அவனுக்கு மீனாவும் தெரிய போகிறதில்ல, தெரிஞ்சால் ரவிக்கோ ஸ்ருதிக்கோ தான் தெரிஞ்சிருக்கும், அவங்களுமே இதை பற்றி அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க, அது ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ், இதை போட்டு ரொம்ப மனசு குழப்பாதீங்க, முதல்ல தூங்குங்க, கொஞ்ச நாள் நம்ம ஏதாவது தொழில் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, கண்டிப்பாக எனக்கு உடம்பு சரியானோன்னே அவங்க அப்பாவே பார்க்குறோம், பார்த்துட்டு உங்கள் அப்பாட்ட போய் பணம் வாங்குகிறோம், பெரிய அளவில் தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, இந்த மனோஜ் வந்து எது எப்படியானாலும் எங்கள் அப்பான்னு சொல்லிகிட்டே இருக்குன்னு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே சரி, இந்த ஆன்ட்டியாவது மறந்துருக்காங்களா, அது வரைக்கும் பெரிய சந்தோஷம்தான்,
அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணியை விஜயா கூப்பிட்றாங்க. ரோகிணி ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. சாப்பிடாம உங்கள் பாட்டில் படுக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி மறந்துட்டோம். சரி ஆண்டி அப்படின்ட்டு போகிறாங்க. எல்லோரும் சாப்பாடு இது பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா. மனோஜ் வந்து மனசு கஷ்டப்படும், அவனுக்கு தெம்பாருமா. எல்லாமே நன்மைக்கு தான். உங்கள் அப்பாவும் சீக்கிரம் வெளியே வந்துட்டாருன்னா என் பிள்ளைய கனவு எல்லாமே நடந்துடும். இந்த மாதிரி சின்னதாக தொழில் பண்ண வேண்டாம்லாம்மா, பெரிய லெவலில் பண்ணிடுவான். அதான் கடவுள் வந்து ஒரு தடுப்பை கொடுக்காரு. முன்னாடி வந்து சின்னதாக தொழில் பண்ணாலும் உங்கள் அப்பா பார்க்கும்போது உங்கள் அப்பாவுக்கே கஷ்டமாக இருக்கும். நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், என் மருமகன் சின்ன தொழில் பண்ணுறானு சொல்லிட்டு உங்கள் அப்பா வேறு சீக்கிரம் வெளியே வந்துட்டார் அப்படின்னா அதுக்குள்ளே மனோஜும் கை சரியாயிட்டுன்னு வச்சுக்கோங்க. என் பெரிய பிஸ்னஸ் பண்ணுவான், உங்கள் அப்பாவுக்கும் பெருமையாக இருக்கும், என் பிள்ளை பெரிய ஆள் ஆகிட்டான்னு சொல்லி எனக்கும் பெருமையாக இருக்கும், மனோஜும் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி நினைக்காங்க, என்ன எதானாலும் இந்த ஆன்ட்டியும் மனோஜ் வந்து எங்கள் அப்பாவை கேட்குறதோ எங்கள் அப்பாவுக்கு சொத்தை கேட்குறதோ விடவே மாட்டாங்க போலையே. இது என்ன சொல்லி தான் நம்ம சரி பண்ணுறது? ஒருவேளை அந்த ஏஜென்சி வாங்கி உடனே நடத்தியிருந்தால் அந்த ஆன்ட்டி கேட்காம இருந்திருப்பாங்களோ? அப்பவும் கூட இந்த சின்ன தொழில் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, பெரிய தொழில் பண்ணால் தான் உங்கள் அப்பாவுக்கு பெருமை, உங்கள் அப்பாட்ட சீக்கிரம் பணம் வாங்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்களோ, என்ன செய்யனே தெரியலையான்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. சரி ஆண்டி சொன்னால் பிறகு பேசிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த மனோஜ் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்ருக்காரு. உடனே ரோஹிணி ஊட்டி விட்றாங்க. இதை பார்த்து முத்து சொல்கிறாங்க, இப்படியாவது உங்களுக்குள்ள அன்பு வரட்டும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்குள்ள அன்பு இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. நான் சரி தான், நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயத்திட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது, என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இந்த ஆன்ட்டி நாளாக உங்கள் அப்பா எப்போ வராரு எப்போ வராருன்னு கேட்பாங்க. மனோஜ் வேறு அவங்க அப்பா பணம் இருந்தால் தான் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த பணத்தையும் அவன் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, நம்ம என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க ரோகிணி. இந்த சூழ்நிலையில் தூங்காமே இருக்கிறாங்க. விடியக்காலம் மனோஜ் எழுந்திரிச்சிடுறாரு. அப்போ ரோகிணி தூங்கிட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி இப்போ தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எழுப்பி கேட்குறாங்க. நான் ரோகிணி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நான் நைட்டு பூரா தூக்கம் வரல அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ரோகிணி, ஒன்றும் ஆகாது, என் உடம்பு சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க, ஒன்றை நினச்சி நான் ஃபீல் பண்ணல, என்ன நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணேன், நான் என்னவா போகிறேன்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் முடிக்கிறதுக்கு நான் ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன், என்றைக்கு மாட்ட போகிறோன்னு தெரில. எங்கள் அம்மாவுக்கோ என் பையன் கிறிஸ்டுக்கோ நான் ஃபோன் அடித்ததே இல்லை, அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னே தெரில அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியோட அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து கல்யாணி நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏன்டி உன் குரல் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ தான் தூங்கி இருந்துச்சம்மா அப்படிங்கிறாங்க. ஏடி இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. நைட்டு தூங்கலாமா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லி வித்தியாசனால என்ன செய்யுது மாப்பிள்ளைக்கு அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை ஒரு பிஸ்னஸ் பண்ணதுக்காக ஒரு இடத்துக்கு போனார், பிடிக்காதவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே அடி முது தம்பிலாம் இது தெரியுமா அப்படிங்கிறாங்க. அவனால தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அவர் என்னடி செஞ்சார் அப்படிங்கிறாங்க. அவன் தான் அந்த ஏஜென்சியே வைங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு கூட்டி போனான். அதனால தான் அந்த வேங்கன்னு அந்த ஷோரூம் வேங்கன்னு ஒருத்தர் இருந்திருப்பான் போல், அவனுக்கு வந்து வேண்டாதைக்கு இது செஞ்சுட்டான் அப்படிங்கிறாங்க. அவர் நல்லா தானடி செஞ்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. இந்த முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவனால் இருக்க முடியாதோ அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே யார்கிட்ட ரோஹிணி பேசுகிற, முத்து மீனாவை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவங்க வீட்லேயும் முத்து மீனான்னு ஒரு ஆள் இருக்காங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போயிடுறாரு. உடனேமா காஃபி போட்டிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் உனக்கே யாருன்னு அடிபட்டுருக்கு, இனிப்பு செய்யக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா கொஞ்சம் குடித்தா ஒன்றும் செய்யாது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் நீ காஃபி குடிச்சேன்னா கை ஒழுங்காக சேராது, சும்மா இருறா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் முதல்ல வாயை நீ கட்டினா தான் உடம்பு சரியாகும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்பா சாப்பாடுக்கும் அதுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் நிறைய படிச்சிருக்கேன்னு பேசுவே, ரொம்ப படித்தவனே, படிப்பில் உனக்கு இதெல்லாம் சொல்லலையா, எது நேரத்தில் எது சாப்பிடணுமா உனக்கு படிப்பில் தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க அவங்க கதையை அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி, இந்த வீட்டில் வந்து நான் சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் வாங்கி திறக்கணுமா, வேறு எதுக்குமே திறக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு சரிங்க நான் வேறு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு கடந்து போகிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க ரவிட்ட, முத்து ரொம்பவே மாட்டார்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் சுருதி, முன்னாடி எதையாவது சிலன்னு பேசிக்கிட்டு இருப்பான், இப்போ அண்ணி எதையுமே பேச விட்றதில்ல அப்படிங்கிறாங்க. ஒரு வகையில் அது நல்லது தான் அப்படிங்கிறாங்க சுருதி. இன்னொரு வகையில் சொல்கிறாங்க, அவர் வந்து கலகலன்னு பேசும்போது பயங்கர காமெடியாக இருக்கும், வீட்டில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் கூட எல்லாருக்கும் சிரிப்பாக இருக்கும், இப்போ பாரு வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. அதுபோக ஒரே ஒரு காமெடினா அவங்க அண்ணன் வந்து கையை தொங்க போட்டுக்கிட்டு அம்மா அப்பான்னுக்கிட்டு நடக்கும்போது வடிகளை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படி சும்மரி அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, நம்ம பையனை இந்த சுருதி காமெடி பண்ணிகிட்ருக்கா, ரவியாலையும் ஒன்றும் பேசி நிப்பாட்ட முடியலையே, நம்மளும் எதுவும் சொன்னால் பொசுக்குனதுக்குள்ளே பேசிவிடாள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு ரோகிணி சுருதி மேலே உள்ள கடுப்பில் ரூமுக்கு போகிறாங்க. உடனே அண்ணாமலை கூப்பிட்றாங்க, சுருதி என்னம்மா வேலை எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அங்கிள் பரவாயில்லை, நான் ஒரு ஸ்டூடியோ வைக்கணும், அதான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அங்கிள் அப்படிங்கிறாங்க.
அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. ஸ்டுடியோன்னா எப்படிம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிள் நாடகம் சினிமாவுக்கெல்லாம் பேசுறதுக்கு ரெக்கார்டிங் ரூம் அங்கிள். அது வந்து நம்ம வச்சோன்னா நல்லா வாடகை கிடைக்கும். எல்லா சினிமா கம்பெனிக்காரங்க சினிமா கம்பெனிக்காரங்க நாடகக்காரங்க அவங்களாம் ஆர்டர் கொடுப்பாங்க. அது நமக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதை வைக்கிறதா இருந்தால் எவ்வளோ செலவாகுமா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அதை வைக்கணும்னா அங்கிள் குறைஞ்சபட்சம் 50,00,000 ஆகும் அப்படிங்கிறாங்க. 50,00,000 ஆகுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள் கண்டிப்பாக அதோட கூட தான் ஆகும், குறையாது, மிஷின்லாம் விலை அதிகம் அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அதுக்கு எதுனா லோன் போட்டுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. லோன் போடணும், நான் படித்த படிப்பு வேறு, நான் பார்க்குற வேலை வேறு, இது ஏற்கனவே லோனுக்கு மூவ் பண்ணும்போது மேனேஜர் கூட சொன்னார் அது சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியாம்மா அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் வேணா என் பென்ஷன் எனக்கு வருது இல்லாமல் நான் வேணால் லோன் போட்டு தரேன், நீ வேணால் பண்ணுங்கள், நீ இன்னொரு ரூபாயும் பண்ணுங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள் வேண்டாம் அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதியோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஸ்ருதி எப்படி இருக்க வைக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரி இன்றைக்கி வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தனியாக ஸ்டூடியோ வைக்கிறதுக்கு தான் லோனுக்கு அலைஞ்சிட்ருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. அங்கிள் கூட ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. எங்கள் அங்கிள்னால் யார், என் வீட்டுக்காரோட அப்பா அப்படிங்கிறாங்க. யார் அண்ணாமலையா, அவரே பென்ஷன் வாங்கிட்டு இருக்கு, அவரே என்னடி பண்ண தர போகிறாரு, அவர்கிட்ட என்னடி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை பேங்க்கில் லோன் வாங்கி தரேன் நீங்கள் கட்டிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிரிக்கிறாங்க. அவர்கிட்டயே 5 காசு கிடையாது, பந்தாவுக்கு மட்டும் குறை கிடையாது, சுற்றி உழைச்சி பாரு, உங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் வாங்கிட்டு வா, ஸ்டூடியோ வைக்கலான்னு சொல்ல போகிறாரு பாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ கேவலமான புத்தி எங்கள் அங்கிளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே சுதாவுக்கு பயங்கர சந்தோஷம். எங்க ஒரு காமெடியான விஷயம் அப்படிங்கிறேன். என்ன அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை பேங்க்கில் லோன் போட்டு ஸ்ருதிக்கு ஸ்டூடியோ வச்சு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என் பொண்ணுக்கு ஸ்டூடியோ வச்சு கொடுக்க இவன் யார் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதனால் அவங்களால முடியுமா, சுற்றி உழைச்சி கடைசியாக விஜயா வந்து நம்மகிட்ட பேசுவாங்க பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ருதிக்கு வந்து ஸ்டூடியோ வச்சு கொடுங்க, அப்படின்னா தானே அவங்க நல்லா வருவாங்க, ரவியும் ஸ்ருதியும் பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுவாங்க. அங்கே தான் 5 பைசாவுக்கு வழி கிடையாதாங்க, எப்படிங்க வச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. என் பொண்ணுக்கு நான் கொடுக்க எவ்வளோ நாளும் தயாராக இருக்கேன், இந்த அண்ணாமலை பேங்க்கில் லோன் போட்டு கொடுத்துருவானோ, அப்படி பேங்க் லோன் போட்டு கொடுக்குறதா இருந்தாலும் நான் விடுவானோ, பென்ஷன் தொகையை கிடைக்க விடாமல் செக்ஷனில் நான் பண்ணுவேன், அவனுக்கு பென்ஷன் ஒழுங்காக கிடைக்காது, பேங்க்காரன் வந்து இப்போ லோனாக கொடுக்க மாட்டான் கரெக்டாக. சரி இல்லைன்னா அது வந்து கிடைச்சாலும் கூட அது கையில் போய் சேர்கிற அளவுக்கு நான் பண்ண மாட்டேன், நான் பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எதையாவது பண்ணி அந்த லோனை நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மாப்பிள்ளையும் பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா பேங்க்கில் போய் நம்மளே பேசுகிறாரு, இந்த மாதிரி எனக்கு பென்ஷன் வருது, என்ன கரெக்டாக நான் டியூ கட்டிடுவேன், எங்கள் பசங்க தொழில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சார் பசங்க பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சு கொடுக்குறீங்க, கடைசி காலத்தில் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல சார், பென்ஷன் தொகை பூராமே உங்களுக்கு லோனுக்கு போயிருமே அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, என் பையன் எங்கே 2 பையங்க இருக்காங்க, ஒரு 3 பையங்க இருக்காங்க, 2 பையங்க நல்லா காப்பாற்றுவாங்க நம்பிக்கை இருக்குது, ரவியும் முத்து என்ன பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. பையனை இவ்வளோ நம்புறீங்களா சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மருமக்கமார் 2 மருமக்கமார் ரொம்ப அன்பாக இருக்காங்க, ஒரு பொண்ணு பணக்கார தும்மரில் இருக்குது மலேசியாவிலேருந்து அந்த பொண்ணு, மற்றபடி எல்லாருமே நல்லா பார்த்துக்குவாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி சார் நீங்கள் ரயில்வேயில் உங்கள் செக்ஷனில் சொல்லிவிட்டு இங்கே வாங்க சார், அங்கே கரெக்டாக வந்து அவங்க வந்து கிரெடிட் இங்கே அனுப்பிட்டாங்கன்னா நாங்கள் வந்து லோன் தந்துடுவோம் சார் அப்படிங்கிறாங்க. நேராக ரயில்வேல போய் கேட்குறாரு. போகும்போது அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு எதிராக வாசுதேவன் வந்து கொடுக்கூடாது வைக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க, அதனால் எங்களால் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. வீட்டில் வந்து ரொம்ப சோகமாக இருக்கார். என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதிக்கு வந்து ஸ்டூடியோ வைக்கிறதுக்கு நான் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, அவங்க வீட்டிலே பெரிய பணக்காரங்க, அவங்ககிட்ட சொன்னால் வச்சு கொடுக்க போகிறாங்க, இல்லை இந்த பொண்ணுக்கே ஏகப்பட்ட நகை இருக்குது, அந்த பொண்ணை நகையை விற்று கூட வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க, அவங்க சுய காலில் வளரணும்னு நினைக்காங்க, ஸ்ருதி ரவி நம்ம வீட்டு பிள்ளையாக உணர்றாங்க, ரவி எப்படி டைப்போ அதே டைப்பாக தான் அந்த பொண்ணு இருக்கா, சாடிக்கேற்ற முடியா, நீ தேவையில்லாமல் சொல்லாத, நான் லோனுக்கு தான் போயிட்டுருக்கேன், அந்த வாசுதேவன் வந்து இந்த லோன் கிடைக்கூடாமல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இது நல்லது தானேங்க, சம்மந்தி நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு செய்தார் அப்படிங்கிறாங்க. நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு செய்யலை, நம்ம லோன் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளை வந்து நம்ம சொல்ல கேட்டுட்டு இங்கே இருக்கக்கூடாது, என் பையனையும் அவன் பொண்ணையும் வீட்டோட வைக்கணும்னு சொல்லி அவர் வேலை பார்த்துட்ருக்காரு, அவர் சூழ்ச்சி எனக்கு தெரியாமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நீங்கள் அப்படி எடுக்கிறீங்க, அவங்க பொண்ணுக்கு அவங்க காசு கொடுத்து உதவுன்னு நினைக்கிறாங்க, நீங்கள் ஏன் அதை கெடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. நான் கெடுக்கிறேண்ணா, அந்த பிள்ளைகளுக்கு எங்கள் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ரவி கேட்குறா, என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா, நான் வந்து செக்ஷனில் வந்து லோனுக்கு பேங்க்கில் பேசிவிட்டு செக்ஷனில் பணம் ரெகுலராக பேங்க் அக்கௌண்ட்டு போகிற மாதிரி நான் பேசி வச்சேன், இப்போ வந்து ஸ்ருதியோட அப்பா அப்படி செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு பேசியிருக்காராம் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி நேராக அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி ஃபோன் எடுத்து ஃபோன் உடனே எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. எங்கள் அங்கிள் வந்து எங்களுக்கு லோன் போட்டு தரதுக்கு நீங்கள் தடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. நான் தடுத்தேண்ணா, அண்ணாமலை வேண்டாதே சொல்கிறாமா, எனக்கு அண்ணாமலைக்கும் பிடிக்காது, இது ஏதோ ஒரு வகையில் பண்ணி ஒன்றை வந்து என்கிட்ட வந்து வருத்தப்படுற அளவுக்கு பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமாவுக்கு வந்து கேவலமான புத்தி எதுவும் இல்லை அப்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் அங்கிளுக்கு கேவலமான புத்தி கிடையாது, அப்பாவுக்கு கேவலமான புத்தி இருக்குமா அப்படிங்கிறாங்க.
உடனே ஸ்ருதியோட அம்மா ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. என்னடி அப்பாட்ட அப்படி பேசுகிற, அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவர் ஃபீல் பண்ண வேண்டாம், அவரால் தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், அவருக்கு ஏன் நான் அவர் வயசில் நான் பிறந்தேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. என்னடி ரொம்ப வாய் நில்லுது அப்படிங்கிறாங்க. பிறகு எங்கள் மாமா எங்களுக்கு ஏதாவது செய்யும்போது நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி அவர்கிட்ட வாங்கி தான் நீ தொழில் பண்ணணுமா, ஏன் எங்கிட்ட பணம் வாங்க முடியாதா அப்படிங்கிறாங்க. உங்கள் பணம் வேண்டான்னு தான் அப்படி செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நீங்கள் கடை வாங்கி செய்வீங்க, அதை எங்கிட்ட ரொக்கமாக வாங்கி செய்ய மாட்டீங்களோ அப்படிங்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட வாங்கினா வந்துட்டு உங்கள் சொல்ல நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். இதே எங்கள் அங்கிள் வந்து பேங்க்கில் லோன் போட்டுருந்தாங்க, நாங்கள் அடைக்க போகிறோம், சுயமரியாதையோடு இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க, இந்த பொண்ணு கரெக்டாக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா பொம்மாட்ட இப்படிலாம் பேசாத, அவங்ககிட்ட தான் பணம் கேட்டால் தாரான்னு சொல்கிறாங்களாம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே சுதா சிரிக்கிறாங்க. விஜயா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பணம்னா தான் போதுமே விஜயா வாயை பழப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அத்தை சொல்கிறது நீ கேளுடி, உங்கள் வீட்லேயே விவரம் தெரிஞ்சவங்க அத்தை தான், உங்கள் அத்தை என்ன சொல்கிறாங்களா கேளு, அதை கேட்டால் நீ ஜெயிச்சிருவ அப்படிங்கிறாங்க. அத்தை வந்து உங்ககிட்ட வாங்கணுங்கிறாங்க, உங்ககிட்ட வாங்கி தான் நான் ஸ்டூடியோ வைக்கணும், அப்படி ஒரு அவசியமே கிடையாது, நான் ஸ்டூடியோவே தேவையில்லை, காலத்துக்கு வேலை பார்த்துட்டு போயிடுவேன், நானே என் புருஷன் வேலை பார்த்து இது பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாடி அப்பா சொல்லுவார், சுருதி புருஷன் 12,000 வேலை பார்த்து என் பிள்ளைய எப்படி சந்தோஷமாக வச்சுப்பான் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் இருக்க போகிறேன். இப்போ நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கீங்க, அதையும் கொடுத்துட்டு கடைசியில் சைக்கிளில் போகிறீங்க, அதையும் கொடுத்துட்டு நடந்து போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நடந்து போகிறோமோ பறந்து போகிறோமோ அது எங்களை சேர்ந்தது, சரியா, ₹1 காசு வேணும்னு சொல்லி உங்கள் வீட்டில் வந்து நிற்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒன்று விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா அம்மாட்ட இப்படி பேசாத, நீ இருக்குது ஒரே பொண்ணு, சொத்து பூரா உனக்கு தானே அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே சுதாவுக்கு பயங்கர சிரிப்பு. உடனே இப்படி கண்ணை காட்டுறாங்க வாசுதேவன்ட்ட. என்ன அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்கிறாங்க. உடனே சரி ஆரம்பிக்கட்டும், குட்டை கிளம்புனா தான் மீன் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் பேசுகிறாரு. உடனே சரி சுருதி, பணம் வேணும்னா உடனே ஃபோன் அடி, எத்தனை லட்சம் இல்லை எத்தனை கோடினாலும் சரி தான், ஏன்னா கோடின்னா எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, லட்சம்னா உடனே சொல்லி எத்தனை லட்சம்னா நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள்கிட்ட இருந்து ₹1 வேண்டாமா நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. ஃபோனை வச்சிடுறாங்க. அண்ணாமலை சிரிக்கிறாங்க. கவலைப்படாதங்க ஸ்ருதி, நான் என் நண்பர்கிட்டலாம் வாங்கினாலும் தந்துடுறேன், சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு பையை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அங்கிள் எங்களுக்காக நீ கடம்பட வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு. என்னப்பா அப்படிங்கிறாங்க. நான் பேசுறது பூரா கேட்டேன் அப்படிங்கிறாரு. ரவி என்னால் முடிஞ்சது நான் ஒரு ₹10,00,000 வாங்கி தரேன் உங்கள்கிட்ட அப்படிங்கிறாங்க. முத்து நீலாம் கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏடா நீ என் தம்பி, நீ முன்னேறினா உன் பொண்டாட்டி முன்னேறினா எனக்கு சந்தோஷம்தான், நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு ₹10,00,000 வாங்கி தரேன், நீ கரெக்டாக வட்டியை கொடுத்துரு, அப்பாவை முடிஞ்சது பண்ணட்டும், ஒன்றால் முடிஞ்சது நீ பண்ணு, உன் ஒய்ஃபுக்கு நீனும் நானாக பண்ணாமல் யார் பண்ண போகிறா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு தெரிஞ்சவங்க வட்டி கொடுக்குறவங்க இருக்காங்க, நான் வேணா ஒரு ₹2,00,000 ₹3,00,000 வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க முத்து மீனா வாங்கி கொடுத்தா இவங்க தொழில் பண்ணணுமா, இவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு வந்து எப்படியோ பண்ணலாம், இவங்க பிழைக்க தெரியாமல் இருக்காங்க, நீங்களும் அதுக்கு எத்தவளோ பண்ணுதீங்களேங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்க சுய காலில் நிற்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்க சுய கால்னால் அவங்க உழைப்பில் இருக்கணும், நீங்கள் கடை வாங்கி கொடுத்து அவங்க பண்ணுறது சுய காலாங்க, பேசாமல் நான் போய் சம்மந்திட்டையும் வீட்டில் போய் பேசுகிறேன், அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விஜயா கிளம்புறாங்க. அவன் எங்கே கிளம்புற அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்திட்டு போய் பேசுகிறேன் அப்படிங்க. ஒன்றும் பேச வேண்டாம், இதெல்லாம் இரு அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, எங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் வாங்கி தொழில் பண்ணணும்னா பண்ணவே இல்லை, வேறு யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்கல, அங்கிள் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை விடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதவி விடுறாங்க. உடனே ரவி, உன் பொண்டாட்டி தான் பிழைக்க தெரியாமல் இருக்கலாம், நீனும் இப்படி இருக்கே ரவி, உங்கள் மாமாட்டையும் உங்கள் அத்தைட்டையும் பேசி நீ பணத்தை வாங்கு, அவள் பெரிய ஸ்டூடியோ வைக்கிட்டோம், நீ பெரிய ரெஸ்டாரண்ட் வை, பெரிய ஆளாக வரலாம்லடா, பணத்துக்காக தானடா அந்த உலகமே இருக்குது அப்படிங்கிறாங்க. அன்புக்காக தான் அந்த உலகம் இருக்குது, அன்பு என்ற சக்கரத்தில் தான் அந்த உலகமே சுற்றுது அப்படின்ட்டு இருக்காங்க. நீ பழைய படத்தில் உள்ள டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காத, பிழைக்கிற வழியை பாரு, உங்கள் மாமையும் அத்தைட்டையும் பேசி பணத்தை வாங்கி ரோகிணி ஸ்ருதியை வந்து நல்லா தொழில் பண்ண சொல்லு, நீனும் தொழில் பண்ணு, ஜெயிச்சு வாடா, மனோஜை பாருடா, அவங்க மாமா பணம் அனுப்பியிருக்காரு, அவன் பிஸ்னஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா மாமாட்ட வாங்கி பணம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணது வேணால் அவனுக்கு பெருமையாக இருக்கலாம், எனக்கோ ஸ்ருதிக்கோ வந்து அது பெருமையாக கிடையாது, அது அசிங்கமாக நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர காண்டாகுது. உடனே முத்து சொல்கிறாரு, ரவி நீ தாண்டா என் தம்பி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி, விஜயா, மனோஜுக்கு ஏண்டா வெறுப்பாக இருக்குது முத்தை பார்த்து. இனி என்ன நடக்க போகுது இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.